ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் கம்மியான அளவில் இல்லை, கொஞ்சம் பெரிய அளவில் பண்ண போகிறோம். அதுவும் 2 கிலோ போட்டு வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி அளவுகள்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல அரிசி, அப்புறம் சோயா இதெல்லாம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல அரிசி ஊற வச்சுலாம். நான் 2 கிலோ அரிசி வாங்கி வச்சுருக்கேன். அதை அளந்து தான் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து தான் ஊற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் லாஸ்ட்டில் நம்ம தண்ணி ஊற்றுவோலையே, அப்போ நமக்கு ஒரு கணக்கு தெரியும். நான் எப்பயுமே பிரியாணி வீடியோலாம் சொல்கிறது அதுதான். முதல்ல பிரியாணி அரிசி 1/2 கிலோ எடுத்தீங்களா, 1 கிலோ எடுத்தீங்கன்னா அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அளவு தெரியும். வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் நைட்டே பட்டாணியெல்லாம் ஊற வச்சு எடுத்துட்டேன். 1/2 கிலோ பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். என்ன 2 கலரில் பட்டாணி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதில் கொஞ்சம் இருந்தது, அதனால 2யுமே சேர்த்து போட்டுட்டேன். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். சீரக சம்பா 2 கிலோ. இந்த கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இது 1 கிலோ பிடிக்கும். நான் அளந்து தான் எடுத்து வச்சுருக்கேன், அளவு எடுத்து. இப்போ இதில் போட்டுக்கலாம். நான் கடையில் அரிசி வாங்கினா இந்த மாதிரி பிரியாணி அரிசியெல்லாம் இப்படி தானே வாங்குவோம். அதனால் இந்த கிண்ணத்தில் போட்டு நான் அளவு எடுத்து வச்சுக்குவேன். கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வீட்டில் வெயிட் மிஷின் இருக்குது. இந்த அரிசி 1 கிலோ அரிசி வாங்கிட்டு அதில் வெயிட் போட்டுட்டு இந்த கிண்ணத்தில் நம்ம போட்டேன்னா கரெக்டாக அது 1 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க 2. இப்போ இது எதுக்குன்னா நம்ம லாஸ்ட்டில் தண்ணி இந்த கிண்ணத்தில் தான் நம்ம அளந்து ஊற்றுவோம். அதனால் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு இதையும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு அரிசி, சோயா எல்லாம் ஊற வச்சாச்சு. இப்போ காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் போட்டு பிரியாணி பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா வேறு காயில் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஏன்னா பட்டாணி நம்ம 1/2 கிலோ போடுறோம், சோயா ஒரு 200 கிராம் போடுறோம். அதனால் இதெல்லாம் சேர்ந்து வரப்போ நம்ம பிரியாணி கொஞ்சம் அதிகமாயிரும். அதனால் அளவுக்கு அதிகமாக போட்டாலும் நமக்கு ரைஸ் கம்மியாக தான் தெரியும். அதனால் காய்கறிகளை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சேர்த்து 1/2 கிலோ தான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம அதிகமாக பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய காய்களாக போட்டு நம்ம பிரியாணிக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்னதாக போட்டிங்கன்னா பிரியாணியில் காய் இருக்கிறதே தெரியாது. அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். வெங்காயம் வெட்ட தெரியும்னு ஓவராக தான் சீன் போடுவா. உனக்கு இது கூட வெட்ட தெரியாது. இங்கே என்னைய மாதிரி வெட்டி காட்டு பார்ப்போம். உனைய மாதிரி நான் எப்படி வெட்ட முடியும்? என்னைய மாதிரி தான் நான் வெட்ட முடியும். வெட்டி காட்டு. அதே உனைய மாதிரி எப்படி நான் வெட்ட முடியும்? ஒரு நாள் சொல்லி கொடுத்தாண்டா இந்த மாதிரி வெட்டணும்னு சொல்லிட்டு இருந்து பிடிச்சிட்டு அப்போ பார்த்தாலும் நான் வெட்டுவேன், யாரும் வெட்ட முடியாது, நான் வெட்டுவேன். என்ன போய் சொல்கிறேன்? இவரை எனக்கு வெட்ட சொல்லி கொடுத்தேன். ஆமாம், எப்படி சரி யார்கிட்ட கற்றுக்க சொல்லி நான் என்ன கற்றுக்கிட்டேன்? வீடியோ பார்த்து அடி சாடிச்சு. வீடியோ பார்த்து கூட நான் கற்றுக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்பா கிட்ட நீங்கள் சொல்லி கொடுத்ததே கற்றுக்கிட்டேன்னு ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறேன். சரி, நீ தான் குக்கிங் ஸ்கில் ஆச்சே. என்ன வெங்காயம் வெட்டுற ஸ்கில் அதிகமாக படிச்சிருக்கவ. அப்புறம் அழுக்கின வெங்காயத்தை எதுக்கு இப்படி வெட்டி வைக்கிற? ஃபேன் ஆஃப் பண்ணி விடுங்க. அது ஓடவே இல்லை, கண்ணு எரியுது. எனக்கெல்லாம் எரியவே இல்லை. அசே, வெங்காயம் வெட்டினா கண்ணு எரியத்தான் செய்யும். ஃபேன் ஓடுறதுனால எல்லாம் எரியலை. எக்ஸ்ட்ரா பறக்கும்ல. அப்படி பார்த்தா எங்களுக்கு தான் எரியணும். உள்ள போக மாட்டேங்குது. ஓ, மண்டை பெருசு போல. அதை ஓப்பன் பண்ணா என் கண்ணு மறுபடியும் ஹெல்மெட் போச்சு. இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க. அவர் ஹெல்மெட் போட்டு வெங்காயம் வெட்டிட்டு இருக்காடா. நமக்கு தெரியாது, சொல்லியாச்சு அவ்வளோதான். ஒரு தடவை சொல்ல முடியும். நான் பேசி கேக்குதா? எனக்கு கேக்குது, வேற யாருக்கும் கேட்காது. நீ பேசுறது எனக்கு கேக்குது. அங்க கேக்குதா? எரியுது. ஏய், எப்படி எரியும்? சத்தியமா எரியுது. தேவையா இந்த வேலையெல்லாம் தேவையா? ஒரு வெங்காயம் வெட்டுறதுக்கு நீ என்னென்ன செய்வ? நீ கேட்டால் எனக்கு வெங்காயம் என்னைய மாதிரி யாராலையும் வெங்காயம் வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய சமையல் பண்ணுறோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சோம்னா 1 மணி நேரத்தில் முடிகிற வேலை 1/2 மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும். அதனால இங்கே பாருங்க, இவருக்கு வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் இவங்க கிட்ட இருந்து இவங்க கிட்ட கை மாறி இருக்கு. இப்போ கேரட் என்கிட்ட இருந்து இங்கே கை மாறி இருக்கு. ஏன் கேரட் இங்கே கை மாறி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி குனிஞ்சுக்கிட்டே வெட்டி எடுத்து அவ ஒரு பக்கம் தின்னுக்கிட்டே இருக்கா. எவ்வளோ கேரட் கொடுத்தா இவ்வளோண்டு தான் வந்திருக்கு. பாதியை தின்னு முடிச்சிருச்சு இந்த பிள்ளை. கொடுத்தது இவ்வளோதாம்மா. அப்போ வாயில் போட்டதெல்லாம் இதனோட ஷேப் சரியில்லை பாரு. இதெல்லாம் அசே கேரட்டு இப்போ கம்மியாக தான் வேண்டியிருக்குது. நானும் மறந்துட்டேன். கேரட் கம்மியாக இருக்குது. நீ வாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து தின்றாத. கணித்தான் ஓடணும். கொடுக்குறேன்னு பாதி வாய்க்குள்ளே போயிடுதுப்பா. சரி, அதே போல் இந்த காலிஃப்ளவர்லாம் வெட்டணும்னு வச்சுக்கோங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பாதி எள்ளி தின்றுவா.
நீ எதுக்கு என் முன்னாடி வச்சு வெட்டுற? இங்க இப்படி வெட்டிட்டு இப்படி வெட்டிட்டே இருக்கணுமா? இந்த பாருங்க, நீங்களே பாத்தீங்கன்னா இப்ப திங்க ஒரு கேரட் தின்றுருக்கோம். வெட்டிட்டே இருக்கும்போது ஷேப் சரி வரல. அப்ப ஷேப் நல்லா இல்லைன்னா வீடியோ இங்க பாருங்க, இதெல்லாம் என்ன ஷேப்னு போடுறது? ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் பாரு ஒரே சாத்தி விட்டுருவேன் பத்துக்கோ. அப்புறம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். எந்த விஷயமா இருந்தாலுமே நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். சந்தோஷமா இருந்தாலும் சொல்லிடுவேன், இதே மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஒரு இது இருந்தாலும் சொல்லிடுவேன். எல்லாரும் என்கிட்ட அதிக பேர் கேட்டது என்னன்னா, ஏன் நீங்கள் இன்னும் வீடு கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு. நீ வீடு கட்டலைன்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா, வீடு கட்டலை அப்படின்னு சொன்ன உடனே மழை வந்துருச்சு. இது ஒரு நல்ல விஷயமாவே நம்ம எடுத்துப்போம். ஏன் வீடு கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, கிட்டத்தட்ட இப்போ இல்லை ஒரு 2 வருஷமாகவே எல்லாருமே என்கிட்ட கேட்குறது இதுதான். அக்கா சீக்கிரமாக வீடு கட்டுங்க, எப்போ நீங்கள் வீடு கட்டுவீங்க? இந்த டைம் விலையெல்லாம் கம்மியாக இருக்குது, இந்த டைம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இடம்லாம் கம்மி விலையில் இருக்குது. இப்படி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நம்ம எல்லா சேனல்லையுமே பண்ணியிருக்கீங்க. அப்போ கேட்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம கூட பிறந்தவங்க நம்மக்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சந்தோஷமாகவும் இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பார்க்குறப்போ. நம்மளை விட என்னையை விட நீங்கள் எல்லாரும் நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா, எல்லாரும் யூடியூப்ல வீடு வாங்குறாங்கக்கா, நீங்கள் ஏக்கா இன்னும் வீடு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாரும் வீடு வாங்குறாங்களா? அவங்க லைஃப்பில் எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க, யூடியூப்பை தவிர்த்து வேறு சம்பளம் இருக்கும், அதை வச்சு அவங்க வீடு வாங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவங்கள அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நம்ம ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணது நம்ம லைஃப் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஆரம்ப அடிமட்டத்திலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடும்ப தேவைகள், பிள்ளைங்களோட படிப்பு, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாமே நிறைவேற்றுறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு வீடு வாங்கணும்னா இனிமேல் தான் புதுசாக ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் பேசி வச்சுருக்கோம். பார்க்கலாம், இனிமேல் நமக்கு நடக்கிறது நல்லதாக நடக்குதா அப்படின்றத அடுத்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப அன்பாக கேட்டுக்கிட்டது இதுதான், அக்கா வீடு வாங்குங்க, இந்த டைமில் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது, நீங்கள் பிளான் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு தான் உங்ககிட்ட இது ஒரு பதில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது முதல்ல நம்ம கையில் ஒரு நிலையான ஒரு பணம் இருக்கணும், நிலையான ஒரு வருமானம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சட்டுன்னு வீடு வாங்க முடியும். நம்மக்கிட்ட நிலையான வருமானம் எதுவுமே இல்லாமல் நம்ம யூடியூப்பில் தான் நமக்கு வருமானம் வர்றதுனால இதை வச்சு நம்ம லைஃப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போகலாம், அதுக்கப்புறமா நம்ம எப்படி வீடு வாங்கலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் நம்ம இவ்வளோ நாள் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டதுக்கிட்ட மாதிரி, நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி என்னோட ஆசை இருக்குது. இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு முடிவாக நான் சீக்கிரமாக எடுப்பேன். அந்த சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைப்பேன். எல்லாத்துக்குமே எனக்கு நீங்கள் தான் நல்லது கெட்டது சந்தோஷம் அழுகை எல்லாமே நான் உங்ககிட்ட தான் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் நான் அடுத்த அடி எடுத்து வச்சேன்னா கண்டிப்பாக முதலாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நம்ம வீட்டில் மசாலாவும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சரி எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும். அதனால அது இஞ்சி பூண்டு அரைக்கல, மசாலா அரைக்கல. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம தாளித்து விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு, வெங்காயம் எல்லாமே வெட்டியாச்சு. டைமும் ஆகிக்கிட்டே இருக்குது, ஏன்னா லஞ்சுக்கு நம்ம கொடுக்கணும். அதனால சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 500 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு 15 நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அன்னாச்சி பூ 2 எடுத்திருக்கேன். இதையே எண்ணெயில் சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம் எவ்வளோ சேர்க்குறதுமோ அதுக்காக அளவுக்கு அதிகமாக இலையாக சேர்த்திங்கனாலும் பிரியாணி ஃபுல்லாக இலையாக தான் இருக்கும், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து 1/2 கிலோ பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 2 ஒரு 2 இதில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. நீங்கள் பிரியாணி மசாலாவுக்கு பதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். புதினா, மல்லித்தலை 2மே சேர்த்து நம்ம கையில் பார்த்தீங்கன்னா நம்ம கை நிறைச்சி இந்த மாதிரி அமுக்கி பிடிச்சோம்னா ஒரு கை இருக்கணும், நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு கை இருக்கணும், அப்படி சேர்த்துக்கணும். அதே போல் தான் மல்லித்தலையும். அடுத்து 1/2 கிலோ தக்காளி, தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
நான் அப்படியே கொட்டுறேன். நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி வந்து நல்லா ஊற வச்சது தான், வேக வைக்கலாம் இல்லை, ஏன்னா நம்ம அதிகமாக தானே செய்கிறோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும் அந்த ஹீட்லேயே. 1/2 கிலோ பட்டாணி. அடுத்து காய் சேர்த்துடலாம். அடுத்து சோயாவை சேர்த்துடலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 2 ஸ்பூன் மிளகாத்தூள். கொஞ்சம் உப்பு, இந்த காய் பட்டாணிக்கு எல்லாம் உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு லெமனோட சாறு. இப்போ நம்ம சோயா காய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் அரிசி போட்டு முதல்ல கிளறிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்த்துப்போம். அதே போல் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தான் அளந்தோம், இப்போ தண்ணி சேர்க்குறேன். அடுத்து 1 2 இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இதில் அரிசி வந்து நம்ம 2 போட்டோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, நான் போடுறேன் அரிசி வந்து வேக மாட்டேங்குது, கரெக்டாக 1க்கு 1 போடுறேன் அரிசி வேக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் அரிசி தண்ணியில் வேகிறத விட தம் வச்சு வேக வைக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் தம் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா அது அரிசி வந்து நல்லா வெந்துடும். நீங்கள் அரிசி தண்ணி அதிகமாக விட்டு நீங்கள் கொதிக்க விட்டு வேக வச்சிங்கன்னா அந்த சாதம் வந்து ஒரு மாதிரி இப்படி மலர்ந்து போயிடுச்சுன்னா நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால தண்ணி கரெக்டாக இந்த அளவு போட்டுட்டு நீங்கள் தம் வைக்கிறது மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களோட பக்குவம் கரெக்டாக வரும். அதுதான் முக்கியம். முதல்ல தம்மு தான் முக்கியம். நம்ம பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரியாணியாக இருந்தாலும் தம் வைக்கிறது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதில் தான் வேகுமே. இப்போ நம்ம அரிசி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொதிக்கிறதுல அரிசி வேகவே வேகாது. நம்ம தம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் அரிசி வேகும். அதுதான் நீங்கள் உங்கள் டவுட் இதுதான் நினைக்கிறேன். இதை தான் நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன், கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். அதே போல் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டுக்கணும். தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு சிம்லனா அதிகமாக சிம்மில் கிடையாது, கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தீயை விட ஒரு 1/4 தீ அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு பார்த்துங்க. இந்த டைமில் கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடணும். இந்த பக்குவத்தில் இருக்கிறப்பவே நீங்கள் தம் போடணும். அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி அப்படியே தான் இருக்குது, வேகவே கிடையாது. இந்த டைமில் நம்ம தம் வைக்கணும். தோசைக்கல் வச்சுட்டு அடுப்பை வந்து நல்லா அந்த தோசைக்கல் சூடானதுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். இந்த தம்மில் தான் நம்ம பிரியாணி வந்து வேகணும். அந்த மாதிரி அப்பப்போ ஒரு 5 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ அது உங்கள் டைமை பொறுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க.
இன்னும் வேகலை, மறுபடியும் நம்ம வேக வைக்கணும். அந்த தம்லேயே இருக்கட்டும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் தம் வைக்க தேவையில்லை. ஓரளவுக்கு வேகலை அப்படின்னா மறுபடியும் நம்ம தம் வச்சுக்கணும். பார்த்தாலே தெரியுது நல்லாவே வெந்துருச்சு. இதே போல் 5 நிமிஷமாக நம்ம 10 நிமிஷம் தம் வச்சுருக்கோம், 2 டைம் 5 நிமிஷமாக. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக நம்ம அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக குழையாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சாதான் உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா வெந்து வரும். நீங்கள் தம் வைக்கிறது தான் முக்கியம் இதில். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போ வந்து பிரியாணியை வந்து நம்ம பாக்ஸில் போட போகிறோம். மாமா வந்து பாக்ஸில் போட்டு தருவாங்க, நான் வந்து மூடி வைக்க போகிறேன். இதுதான் என்னோட பெரிய வேலை. பிரியாணி மசாலா எடுத்து கொடுக்கறது, அளவுகள் சொல்கிறதெல்லாம் தான் நான், கிளறதெல்லாம் அவர் தான். ஏன்னா அதிகமாக கிளறினா கை வலிக்குதுல்ல, அதனால அவரை போட்டு கிளற வச்சது. பிரியாணி பண்ணி பார்சல் பண்ணோம், அதை கொண்டு போய் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இருக்கப்பவே பயங்கரமாக மழை வந்துருச்சு. அந்த மழையிலேயே அவசரமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ மழை பாருங்க, பயங்கர மழை. கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்தாச்சு. ரொம்ப மழை. வெளியில் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ மழை. அன்னைக்கு நம்ம தேனியில் போனோம் பார்த்தீங்கன்னா, தேனியில் இருந்தது மாதிரியே மழை இங்கேயும் பெய்யுது, பெரிய மழையாக பெய்யுது. இந்த மழையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.